நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்லா கேட்டுங்க. இந்த திருக்குறள் மிகவும் முக்கியமான விஷயம். வள்ளுவ பெருமான் தூங்கிட்டு இருந்தார். அவரை போய் ஒருத்தன் எழுப்பினான். துறவிகள் நீத்தார் பெருமையிலே துறவிகளுடைய பெருமை சொல்லியிருக்க. துறவிகள் தான் அறத்தை பற்றி கூறுபவன். இப்போ உண்மையான துறவி யார் என்று நாம் எப்படி கண்டுபிடிப்பது? வள்ளுவர் தூங்கிட்டு இருக்கவர் கனவுலேயே சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு அர்த்தத்தை பரிமேலழகர் சொல்வார், புரிஞ்சு விளக்கத்தை தெரிஞ்சுக்கடா. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்துன்னா அந்த உலகத்தில் மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு அர்த்தம் புரியலை. அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ நிறைமொழி குறைமொழி என்று ஒன்று இருக்கு. நிறைமொழின்னா என்ன? இப்போ நாம் சொல்கிறோம் மாடு வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு மாடு வர்றதா ஒரு கதை சொல்கிறான், மாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் மாடு வந்திருக்கிறதுன்னு. ஒரு ஞானி, முற்றும் துறந்த ஞானி, முற்றத்துறஞ்ச ஞானி என்று பரிமேலழகர் எழுதுவார். அவன் மாடு என்று சொன்னால் அந்த மாடே வந்து அங்கே நிற்கும். அதுதான் முற்றத்துறந்த மணி. இப்போ நிறைமொழி மாந்தர்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு துறவி சொன்னால் எல்லாம் நடக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சத்தியமாக சொல்கிறேன் சார், பைபிள் இருக்குது. பைபிளில் என்ன கதைகள்லாம் நிறையா இருக்குது. கண் இல்லாதவன் ஒருத்தன் வந்தால் இவனுக்கு கண் தெரியட்டும் என்று இயேசுநாதர் உடனே கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. கால் முடவனாக வந்தால் எழுந்து நடக்கட்டும் என்கிறார் இயேசுநாதர். உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அதான் சொல்கிறார், நிறைமொழி மாந்தர் மறைமொழி காட்டிவிடும். அவன் சொன்னது அப்படியே பொழிக்கையா, அவன் தான் நிறைமொழி மாந்தார். நம்மெல்லாம் குறைமதி மாந்தார். நம் ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் நம் நினைவூட்டும். மாடு என்ற சொன்னால் மாடு என்ற நினைவுக்கு தான் நமக்கு வரும். நிறைமொழி மாந்தர் என்பவர் முற்றத்துறந்த ஞானி. அவன் சொன்னால் சொன்னதான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை துறவி இருக்கான்? எண்ணுக்காட்டுக்கு 10 கூட சொல்ல முடியாது. இப்போ இயேசுநாதர் மனிதனாக பிறந்து உலகத்தில் வாழ்ந்தவர். அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. இதுதான் பைபிளில் எழுதியிருக்கு. அல்லாஹ் கடவுள். நபிகள் நாயகம் அவருக்கு எதுவும் சொல்கிறாங்க மரியாதை தூதர். இந்த தூதர்கள் சொல்லும் கருத்து அவர்கள் அல்லாவை பற்றி அறிந்திருப்பார்கள். ஆனால் அல்லாவின் பெருமையை அவர்கள் எழுதுகிறார்கள். நான் சொல்ல புரியுங்களா? நிறைமொழி மாந்தர்னா யார் சார்? புத்தர் சொல்லியிருக்கார், இயேசுநாதர் சொல்லியிருக்கார், அல்லாஹ் சொல்லியிருக்கார், சைவ சித்தாந்த நூலில் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னபடி நடக்கும். அவன்தான் உண்மையான துறவி. இப்போ இருக்க துறவி எல்லாம் துறவி கிடையாது. அதுதான் வள்ளுவர் கண்டிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நிறைமொழி